ஆயுஷி நாளைய உலகம் கொண்டாடப் போகும் மலேசியாவின் வீரியமிக்க விதை. 8 வயதில் ஒரு குட்டி எழுத்தாளர். இந்த சின்ன வயதிலும் 3000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வாசித்து அடங்கா புத்தக பசியோடு இன்னும் நூல்களையும் நூலகங்களையும் தேடி அலையும் இவர் தன் சொந்த கற்பனையில் 4 புத்தகங்களை எழுதி அமேசான் வரைக்கும் கால் பதித்திருக்கிறார். மலேசிய சாதனை புத்தகம் உட்பட பல முக்கிய அங்கீகாரங்கள் இவரின் சாதனைகளின் சான்றுகளாய் தொடர்கின்றன. I'm really happy and excited to get this special award for being the youngest author in the nation. Thank you so much to the National Stars Award. இந்த குட்டி பூவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் வாசிப்பின் வாசம் தெரிகிறது. நான் புத்தகம் 4 வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 1000, 2000 இந்த மாதிரி என்ன புக்கெலாம் படித்து இருந்தேன். அப்புறம் 6 வயசில் இந்த ஐடியா வந்துச்சு, யூனிகார்ன் லிட்டில் வேண்டாம் ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னு தோணுச்சான். இல்லை முதல்ல உங்களுக்கு எப்படி அந்த ஆசை வந்துச்சு, நான் புக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? முன்னைய அப்பா எனக்காக புத்தகம் படிப்பார். அப்புறம் நான் இனிஷியலி கொஞ்சம் சிறுவர் கதை புத்தகங்கள் படிச்சுருந்தேன். ஆக்சுவலி பேபிஸோட புக்ஸு அந்த மாதிரிலாம் படிச்சுருந்தேன். அப்புறம் பெரிய பெரிய திக்கான நாவல்ஸ்லாம் படிச்சுருந்தேன். இப்போ நான் 3000 புத்தகம் படிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன். புக் எழுதுகிற ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த புத்தகம் எழுதணும் அப்படின்னு நான் படிக்கிறதுலேருந்து புத்தகம் ஆசை வந்துச்சு. இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படிப்பீங்க? நான் நிறைய நல்ல நாவல்ஸ் படிப்பேன். அப்புறம் சில நேரம் நான் மோரல் கதை படிப்பேன். அப்புறம் சில நேரம் பெரிய கதை புத்தகம் படிப்பேன். இது எல்லாம் படித்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு எனக்கு புக்கு எழுதுறதுக்கு. சுட்டித்தனம் செய்யும் வயதில் கெட்டிக்காரியாய் உலகளந்து பேசும் இவரது பேச்சு வியக்க வைக்கிறது. வாசிப்பு என்ன செய்யும் என்பதற்கான விடையாய் நடமாடும் ஆச்சரிய குறியாய் மழலை மாறும் முன்பே மனித மேதையாய் மாறிவிட்ட யோகேஸ்வரன் தேவகி தம்பதியரின் செல்ல மகளான இவர் தற்போது கிள்ளான் SJKT தமான் செந்தோசா தமிழ் பள்ளியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஆயுஷி நம்ம பள்ளியில் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டூடெண்ட். ஏன்னா 1ஆம் ஆண்டு வரும்போது எங்களுக்கு அவங்களுடைய திங்கிங், அவங்க ஸ்டைல் சில ஆசிரியர்கள் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்தாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்குது. அதனால ரொம்ப அன்பான குழந்தை. அவங்களுடைய அறிவாற்றல் ரொம்ப பெருசு. இதுக்கு 1வது காரணம் வாசிப்பு தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, வாசிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி வரைக்கும் நானும் வாசிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவன் தான். நல்ல புத்தகம் கூட காலையில் இருக்கும். அதையும் மீறி வாசிப்பதோடு நிறுத்தாமல் எழுத்துத்துறையில் வந்தது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் பள்ளியின் சார்பில் உண்மையில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பெற்றோருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. தனது 6வது வயதில் தனது முதல் புத்தகத்தை எழுதத் தொடங்கிய ஆயுஷி 8 வயதுக்குள் 4 புத்தகங்களை எழுதி அமேசான் வரைக்கும் கால் பதித்து விட்டார். முழுக்க தனது கற்பனையில் உருவான கதையை தானே எழுதி இச்சாதனையை புரிந்துள்ளார். வாசிப்பின் மீது இவருக்கு இருக்கும் தீராத பற்று இன்று இத்தனை சிறு வயதிலேயே இவரை ஒரு எழுத்தாளராய் உருவாக்கி இருக்கிறது. எழுத்து என்று மட்டுமல்லாமல் ஓவியம், பேச்சு, பூமியின் மீதான இவரின் அக்கறை என ஒவ்வொன்றிலும் வாசிப்பின் வெளிச்சம் ஞான ஒளியாய் பிரகாசம் காட்டுகிறது. இப்போ மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். அந்த விருது ஏன் கிடைச்சது அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு யங்காக இருக்கேன், சின்ன வயசில் இருக்கேன். இப்போ ஒரு 6 வயசில் நான் அந்த யூனிகார்ன் அண்ட் லிட்டில் அமேண்டா அந்த புக்கு நான் 6 வயசில் எழுதினேன். இப்போ 6 வயசு ஒரு அவ்வளோ குட்டியான ஒரு வயசு. ஸோ நான் அவ்வளோ யங்காக இருந்தேன் ஃபஸ்ட்டு புக் எழுதுறப்ப. ஸோ யங்கஸ்ட் ஆத்தர் இன் த நேஷன் அப்படின்னு வந்திருக்கேன் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு. சரி, எதுக்காக புக்கு எழுதுறீங்க நீங்கள்? என் புக்கு ஏன் எழுதுறீங்க? ஏன்னா மற்ற பிள்ளைங்களாம் படிக்கணும், படிக்க வைக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆகுது எனக்கு. அதுதான் என் விஷனு. மற்ற பிள்ளைங்க ஏன் படிக்கணும், ஏன் புத்தகங்களை வாசிக்கணும்? ஏன்னா அது நல்லது. அப்புறம் இன்ஸ்பயர் பண்ணவங்க புக்கு எழுதுறதுக்கு. 5 வயதில் நூலகத்தில் நுழைந்த இவர்
ஒரு வருடத்திற்குள் 1660 புத்தகங்களை வாசித்து சாதனை படைத்ததில் நூலகத் தரப்பும் வியந்து பாராட்டியிருக்கிறது. தெளிவு மிகுந்த பெற்றோரின் உன்னத அர்ப்பணிப்பில் அவர்களின் வழிகாட்டலில் இன்று 8 வயதிலும் எட்டாத உயரத்தை தொட்டிருக்கிறார். குழந்தையை வாசிப்பின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே அதற்கான அத்தனை வசதிகளையும் குழந்தைக்கு செய்து கொடுத்து புத்தகங்களை சிநேகமாக்கி இருக்கின்றனர் பெற்றோர். லைப்ரரினாலே அவங்க அப்பா, நான், ஐஷி கண்டிப்பாக 3 பேருமே போவோம். அது ஆரம்பிச்சது இனிஷியலி நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப வாரம் சனிக்கிழமை போயிடுவோம். வாரம் சனிக்கிழமை கண்டிப்பாக போயிடுவோம். ஒரு வாரத்துக்கு 30 60 புக்கு வரைக்கும் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ பள்ளிக்கூடம் ஸ்டாண்டர்ட் 1 வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் இந்த பாடங்கள்லாம் இன்னும் அதிகமாக செய்கிறதுனால மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டோம். இப்பயும் அதே 60 புத்தகங்கள். ஆனால் முன்னே வந்து சின்ன சின்ன புத்தகங்களாக இருக்கும். இப்போ நாவல்ஸ் கொஞ்சம் தடிமனான புத்தகங்களையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த 60 புத்தகம் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். தன் மகள் புத்தகங்களை கைவிட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே ஷா ஆலம் நூலகத்திற்கு சென்று வாசிக்கும் பழக்கத்தை ஊட்டி இருக்கின்றனர். இத்தனை புத்தகங்களா என நூலகத்தின் புத்தக கூட்டத்தை பார்த்து விழிவிரித்த அந்த பட்டாம்பூச்சி ஆசை ஆசையாய் அறிவு தேனை ருசிக்க பழகியது. அதன் பிறகு அதன் வானம் விரிந்தது, எல்லைகள் பெரிதானது. இவரின் புத்தக பசியை போக்குவதற்காகவே தாத்தா, பாட்டி உட்பட 6 பேர் நூலகத்தின் உறுப்பினர்களாக மாறி ஆளுக்கு 10 புத்தகம் என மாதம் 60 புத்தகங்களை நூலகத்திலிருந்து அள்ளி எடுத்து வந்து கொடுத்துள்ளனர். எல்லா புத்தகங்களையும் ஆசை ஆசையாய் வாசித்தார். வாசிக்க வாசிக்க வளமாகி இருக்கிறது இவரது சிந்தனை. உங்களுக்கு அந்த பூமி மேலே ரொம்ப அக்கறை உண்டு அப்படின்னு சொன்னாங்க. குப்பைகள்லாம் கரெக்டாக போகணும் அப்படின்னாங்க. ஆமாம். சொல்லுங்கள். அப்புறம் அதை பற்றி ஒரு புக்கு எழுத போகிறேன். ரிசைக்கிள் பண்ணுறது பற்றி, சீர்திருத்தத்தை பற்றி, அந்த மாதிரிலாம். ஏன் பூமி மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை? அந்த அக்கறை ஏன்? ஏன்னா இப்போ அந்த குளோபல் வார்மிங்லாம் நடக்குதுல்ல, இப்போ குளோபல் வார்மிங் ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது நம்மலாம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சம்மர் மாதிரி இருக்கும், ஒரு ரொம்ப சூடான சம்மர். ஏன்னா அந்த குளோபல் வார்மிங் வந்து அவ்வளோ வேகமாக போகுதான். இப்போ இந்த உலகம் மாறுறது அவ்வளோ வேகமாக போகுது அது. ஆனால் அந்த உலகம்னால இல்லை, அந்த பீப்புள்னால, பேட் பீப்புள்னால, கெட்டவங்க தான். இப்போ வந்து நீரில் குப்பை வீசுகிறாங்க, தலையில் வீசுகிறாங்க, குப்பை வீசுகிறாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இருக்குல்ல, அதையும் வீசுக்கிறாங்க தண்ணியில். இப்போ அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வந்து அந்த ஆமையோட மூக்கு உழுகு குத்திக்குமா. இப்போ ஆமாக்கு அந்த கில்ஸ் இருக்கும்ல மற்ற மீனுக்கு, அது இல்லையா அதுக்கு. இப்போ 2 ஸ்ட்ரா அது ஒரு 2 மூக்கில் அது ஒரு மூக்கில் குத்திருச்சுன்னா அப்போ அது ப்ரீத் பண்ண முடியாமல் போயிடும். மூச்சு விட முடியாது, மூச்சு இழுக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ண செத்துடுமா. அப்புறம் என் அம்மாவுக்கு ரொம்ப ஆமை பிடிக்கும். 6 வயதிலேயே இத்தனை புத்தகங்களை வாசித்து முடித்தவர் ஏன் தானும் ஒரு புத்தகத்தை எழுதக்கூடாது என்ற சிந்தனை எழவே அப்பாவும் உதவி புரிந்தார். A4 தாளை புத்தகம் போல் தயார் செய்து உன் கதையை புத்தகமாக்கு என்று அப்பாவும் எழுதச் சொல்லவே எப்படி தொடங்குவது என்று தயங்கிய மகளை புரிந்து கொண்டு முதல் 3 வரிகளை மகளை சொல்லச் சொல்ல எழுதி காண்பித்தாராம். அதன் பிறகு அந்த 6 வயதின் பிஞ்சு விரல்கள் எழுதிய அத்தனை எழுத்துகளும் ஒளிரத் தொடங்கின. வாசிப்பின் பலன் சிறந்த கதையை உருவாக்க அவருக்கு துணையாய் இருந்துள்ளது. புத்தகத்தை முறைப்படி சிறப்பாக வடிவமைத்து அப்பாவும் ஆயுஷியின் கையில் பரிசளிக்க 6 வயதிலேயே ஒரு குட்டி எழுத்தாளர் உதயமாகினார். ஆயுஷின் அறிவுத்திறன் மற்றும் பூமியின் மீதான இவரின் நேசம் கண்டு உறவுகள் வியக்கின்றன. தாத்தாவின் கவிதைக்கு தலைப்பிள்ளை. தவித்துக் கொண்டிருந்த தாத்தாவுக்கு உடனடியாக தலைப்பை கொடுத்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார் ஆயுஷி. தொடர்ந்து புத்தகம் எழுத தட்டச்சு செய்ய வேண்டும் என்பது அவரது ஆசை. ஆனால் லேப்டாப் வேண்டாம், மின்சாரம் என்பது பூமிக்கான கெடுதல், எனவே மின்சாரம் தேவைப்படாத டைப்ரைட்டர் தான் வேண்டும் என உறுதியாய் நின்றிருக்கிறார். வீட்டில் குப்பை போடக்கூடாது, முறையாக மறுசுழற்சி பைகளில் அல்லது குப்பை தொட்டியில் போட வேண்டும்.
பூமியை குப்பையாக்கினால் ஆயுஷிக்கு பிடிக்காதாம். இவங்க அம்மா மட்டும் இல்லை, அப்பா மாதிரியும் வீட்டில் ஏன் லைட்டிங் எரியுது அதை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய சொல்லுவாங்க ஆஃப் பண்ண சொல்லி. சில இடங்கள் இவங்களே ஏறி ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. ஏன் இந்த இடத்துல ஃபேன் ஓடுது, நம்ம தான் யாரும் இல்லைல்ல, இதை செய்யுங்கண்டுவாங்க. ஸோ நாட்டம், இந்த ஏர்த் மேல இருக்கிற அந்த நாட்டம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, இப்போ இவ கதைகள் நிறைய எழுத ஆரம்பிக்கிறேன். முன்னெல்லாம் எழுத்து வடிவமாக எழுதுவா, ஹஸ்பண்ட் வந்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இதை வந்து நீ டிஜிட்டலைஸ் பண்ணணும்னா எழுதணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ லேப்டாப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரப்போ லேப்டாப் வந்து எர்த் சேவிங்காக இல்லை, இந்த உலகத்துக்கு அது வந்துட்டு நன்மைக்கு எதுவாக இல்லைன்றதுனால டைப்ரைட்டர் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ டைப்ரைட்டர் வந்து இப்போ மாடர்ன் இது வந்து கரண்ட் கனெக்ஷனோட வருது. அப்போ கேட்குறப்பமா உனக்கு மாடர்ன் டைப்ரைட்டர் வேணுமா இல்லை விண்டேஜ் வேணுமான்னு கேட்டப்போ எனக்கு அதுக்கு உண்டான வித்தியாசத்தை சொல்லுங்கள், எது எர்த் சேவிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சாங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் நான் தேட ஆரம்பித்தேன், டைப்ரைட்டரில் இவ்வளோ வகை இருக்குதா என்ன ஏதுன்றது. அப்போ இவங்க கேட்டதுனால இவங்களுக்கு இந்த லான்ச்சிங் அன்னைக்கு டைப்ரைட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். ரிசோர்ஸஸ் பாய்க்கல இந்த கம்ப்யூட்டரு இப்போ புள்ள இங்கே வந்து அதில் நிறையா வீடியோ கேம்ஸ் விளாண்டுட்டாங்கன்னா இது தேவையில்லாத ஒரு எலக்ட்ரிக்கல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம சேஃப் த எர்த் பண்ணோன்னா சேஃப் எலக்ட்ரிசிட்டி ஆல்சோ பண்ணோம். இந்த மனுஷியின் அறிவாற்றல் கண்டுதான் மலேசிய சாதனை புத்தகமும் இவருக்கு இடம் கொடுத்துள்ளது. அதோடு இவரது பேச்சும் இயற்கையின் மீதான இவரது புரிதலையும் உணர்ந்த செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் YB குணராஜ் சிறப்பு தூதராக நாடு முழுவதும் ஆயுஷியை அழைத்துச் செல்வதற்கு உறுதியளித்துள்ளாராம். இந்த டிஜிட்டல் உலகில் போன்களில் விரல்களை தேய்த்து உடலையும் மனதையும் கெடுத்து கொண்டிருக்கும் எண்ணற்ற குழந்தைகளுக்கு மத்தியில் போன் வேண்டாம், அது கெடுதல், புத்தகங்களை வாசிக்க பழகுங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லும் இந்த பெரிய மனுஷியின் அறிவுரை குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான். இப்போ நான் 4 புத்தகம் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து யூனிகார்ன் அண்ட் லிட்டில் அமேண்டா, நான் லாட் பண்ணது இதோ அங்கே இருக்கு. அப்புறம் தி சில்லி மான்ஸ்டர் அண்ட் லிட்டில் அமேண்டா, தி சில்லி மான்ஸ்டர் அண்ட் அமேண்டா, லிட்டில் அமேண்டா வர்றது. அப்புறம் மினி டீச்சர் அண்ட் நியூ கோல்ட் ஃபிஷ். அப்புறம் 4வது புக்கு அமேண்டா ரெஸ்கியூஸ் தி டைனோ எக். அமேண்டா ரெஸ்கியூஸ் தி டைனோ எக் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணல. புத்தகம் வந்து ஃபோனு விளையாடுறது, வீடியோ கேம்ஸு, டிவி பார்க்குறது, இதெல்லாம் தவிர புத்தகம் தான் பெஸ்ட்டு. புத்தகம்லாம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும் இன்னும் புத்தகம் எழுதுறதுக்காக. என் அம்மா அப்பா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க நான் எழுத்தாளராக மாறதுக்கு. என் அம்மா வந்து என்னை cheer me on பண்ணாங்க. என் அப்பா வந்து ஆல்வேஸ் பிலீவ் இன் மீ பண்ணார். தமிழில் சொல்ல தெரியல, அதான் ஆங்கில மொழியில் சொல்கிறேன். சில திமிங்கலம் சாப்பிட்றப்ப அது வந்து ஆண்டு தொடர்ந்து பெரிய அமௌண்ட்டு கீழே அது வந்து முழுங்கிடுமா. இப்போ அந்த பெரிய அமௌண்ட்டில் ஒரு குப்பை இருந்துச்சுன்னா அது வந்து உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த திமிங்கலம் வந்து செத்துடுமா. இப்போ இந்த குப்பை இதனால் எல்லா மிருகம் செத்து போகுமா. இப்போ மிருகம்லாம் செத்த போர்டு வந்து ஹண்டர்ஸு வேடன் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இதெல்லாம் உலகத்துக்கு கெட்டது. அப்புறம் இந்த குப்பை வீசுறதுனால தான் அந்த மிருகம்லாம் செத்து போயிடுது. அப்புறம் குளோபல் வார்மிங் நடக்குது வேற, நல்லா வேகமாக போகும். அப்புறம் அந்த போலர் ரீஜன்ஸ், நார்த் போல் சவுத் போல், அதெல்லாம் அந்த ஐஸு போலர் பேர்ஸ்க்கு ஒரு வீடு. இப்போ அந்த போலர் பேர்ஸு பெங்குயின் அந்த ஐஸு கரையுதான் அந்த குளோபல் வார்மிங்னால. இப்போ அந்த பெங்குயினும் போலர் பேரும் எங்கே வாழ்றது? அப்புறம் ஐஸு எல்லாத்தையும் கரைஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளாம் எப்படி அந்த ஸ்னோவில் எல்லாரில் என்ஜாய் பண்ணி. ஆனால் இது வந்து சூரியனோட தப்பு இல்லை, கெட்டவங்களோட தப்பு. நம்மளாம் சொன்னது மாதிரி இவங்கனால அந்த குளோபல் வார்மிங்லாம் நடக்குதான். கிறிஸ்மஸ்க்கு பரிசு என்ன கேட்பீங்கன்னா, டாய்ஸ் வேணுமா, ஜிக்ஸா பசல் வேணுமா? வேணாம், புத்தகம் மட்டும் வேணும். புத்தகம் மட்டும். முன்னே நிறைய டாய்ஸ் வேணுமா, இப்போ நிறைய புத்தகம் வேணுமா. தலைமை ஆசிரியர்
மற்ற ஆசிரியர்கள், துணை தலைமை ஆசிரியர் இவங்களாம் என்ன என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, இது என்னவா ஆகும்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்தில், வருங்காலத்தில்? இப்போ நான் நிறைய 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 லட்சம் 1000 புக்கு எழுதினேன்னா இப்போ எல்லாத்தையும் ஒரே வாட்டியில் லான்ச் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு காசு இருக்குது அப்படின்னு வச்சோன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் டொனேட் பண்ணி இங்கே அங்கே ஸ்கூல்ஸ்க்கு டொனேட் பண்ணி அப்புறம் எல்லாரும் இந்த உலகம் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீடிங்கு அப்புறம் ஃபோனில் ஆடிட்டு குறையணும். ஏன்னா புக்கு படிக்கிறது விட ஃபோனு வந்து கொஞ்சம் தான் தேவை. புக்கை படிக்கிறது வந்து ஃபோனை விட இன்னும் தேவை. ஆம்பிஷன் வந்து ஒரு ஆசிரியர் பட்டு வண்ணமும் பவள பாறையும் கலந்து வடிகுடித்த நாயகி ஆயுஷி. நடைப்பயிலும் நாளில் ஏறும் எழுத்துக்கோளும் ஏந்திய வாசகி ஆயுஷி.